கடவுளுக்குமே வாகனம்னு ஒண்ணு இருக்கு. ஆமாங்க. இப்ப முத்து மாரியம்மன் வாகனம் என்ன? சிம்ம வாகனம். அப்படியே சிவபெருமானுக்கு என்ன வாகனம்? காளை வாகனம். ஆமா. ஐயப்பனுக்கு என்ன வாகனம்? புலி. முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம். ஆமா. இப்படி எல்லாம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்குல்ல. விநாயகப் பெருமானுக்கு யானை உருவம் தும்பிக்கை வந்ததுக்கு காரணம் என்ன? சரியான ஒரு அற்புதமான கேள்வியை இந்த நாரதர் அவர்கள் எனக்கு கேள்விக்குறியாக வைத்திருக்கிறார். தம்பி, இதுக்கு முன்னாடி கண்ட்ரேட்டா இருந்தியா? விராலிமலை போறவங்க பின்னாடி வாங்க, சீட்டு வாங்குற வழியில சொற்பொழி வாட்டினாரு தம்பி. அவன் நல்லா பேசுறான். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு வாகனங்கள் உண்டு. எனக்கும் ஐயப்பன் பெருமானை எடுத்தால் இதுலயும் அழுதுகிட்டு தான் பேசுறேன். சந்திரபதி ஐயப்பன் பெருமாள் எடுத்தாரா? ஐயப்பன் பகவான் யாராவது? சரி, ஐயப்பனே சொல்றேன் மொட்டே. ஐயப்பனுக்கு வாகனம் புலி வாகனம். தம்பி, அவர் கேட்டது விநாயகருக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க. முருகனுக்கு வாகனம் மயில் வாகனம். அதனை தொடர்ந்து வரக்கூடிய சாரதி கோட்டையூர் கணேசன். மூணாவது பாண்டிய கோயில் பாண்டியராஜன். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க விஷயத்தை. விநாயகருக்கு எதற்காக ஆணை முகம்? இந்த யானை முகத்தினால்தான் தமிழர்கள் அதிகமாக விநாயகருடைய தும்பிக்கை போன்று இருக்கக்கூடிய பொருள்களை பயன்படுத்த காரணமே விநாயகர் தான். விநாயகர் தும்பிக்கையை பார்த்துத்தான் அன்னக்கரண்டியை கண்டுபிடித்தான். அன்னக்கரண்டியை கண்டுபிடித்தான். விநாயகருடைய இதை பார்த்துத்தான் சேஜிபி கண்டுபிடித்தான். பக்கெட் தும்பிக்கை. விநாயகருக்கு விநாயகருக்கு மனைவி இருக்கிறது. 2 பொண்டாட்டி. ஒண்ணு திருச்சியிலே வாடகை வீட்டில் இருந்தாங்க. இன்னொருத்தவங்க அறந்தாங்கி காளிமுத்து வாத்தியார் வீட்டில் இருந்தாங்க. நான் சொன்னது மிருதங்க விநாயகர். என்ன பண்றது? கிறுக்கு பையலோட கிணப்பையில சேர்ந்தா அந்த மாதிரி கதை. சரி சொல்லுங்க, வாங்க. நீங்க ஏதாவது உங்களுக்கு முடிஞ்சதை முயற்சி பண்ணி பாருங்க. நான் சொல்றேங்க. தெரியும் முயற்சி பண்றது என்ன? உங்களுக்கு தெரியும். கரைச்சு குடிச்சவங்க. ஓ சிசிய பிள்ளை அவனுக்கு தெரியுமா? புள்ள நகைச்சுவை சொல்லி கொடுத்தியா? டேய், அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியுமுங்க. சொல்லி கொடுத்தியா? விநாயகருக்கு எதற்காக அந்த ஆணை முகம் வந்தது? ஆமா, அதானே யானை முகம் வந்ததுக்கு காரணம் தும்பிக்கை. யானை முகம் வந்ததுக்கு ஓ முகம் அப்படி வந்ததுக்கு காரணம் மசுறு மட்டையெல்லாம் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்க. யானை முகம் எதற்காக வந்தது என்றால், யானை முகம் என்றால் அந்த யானையின் தும்பிக்கை இருக்கு. அந்த தும்பிக்கை எதற்காக அந்த யானைக்கு இறைவன் படைப்பிலே வந்தது என்றால், மதுரை தும்பிக்கையின் காரணம் மதுரை. தும்பிக்கையின் மதுரையில பொரியல மதுரை செல்லுகின்ற வழியிலேயே இருக்கக்கூடியது ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. சொல்லுங்க. சுங்கச்சாவடி என்று சொல்லுவார்கள். சரிங்க. சுங்கச்சாவடிக்கு அந்த சுங்கச்சாவடி என்றால் ஆங்கிலத்திலேயே மறுபெயர் டோல்கட். சரி. அந்த டோல்கட்டிலே வாகனங்கள் செல்லும் பொழுது அங்கே போய் அந்த வாகனம் சிறிது நேரம் நிற்க வேண்டும். நின்றுதான் ஸ்கேன் எடுக்க வேண்டும். அதை பதிவு பண்ணும். சரி, பதிவு பண்ணுது. கேமரா மூலமாக பதிவு செய்து அதற்கு அப்புறம்தான் அந்த டோல்கேட் தூக்கும். எப்படி சமாளிக்கிறான் பாரு. அது எப்படி தூக்குதோ அதே போல அங்க பாருங்க, அந்த ஆர்ச்சில் எப்படி அதே போல அந்த டோல்கேட் தூக்குது. உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்கலடா. டேய் ஐயா ஐயா மன்னிச்சிருங்க. உங்களை ஒரு மனுஷனா போய் சொன்னாங்க. சரி, உள்ள ஆளோட சோன ஒரு சப்தம்.
இதை வச்சு என்ன சொல்ல வரேன்னா விநாயகரை பார்த்தேன் டோல்கட்டை கண்டுபிடிச்சான்னு சொல்ல வரேன். ஓ சிசிய பிள்ளை உடைய பாருதா நீ சொன்னில ஜேசிபி கிட்ட அதுக்கு தான் அவன் சொன்னான் டோல் இருங்க, அதே மாதிரி செஞ்சோம். வண்டி போயிருச்சு. சரிங்க. அங்கிட்டு ஒரு அக்கா என்னக்கா வந்திருந்து சிரிச்சுக்கிட்டு எங்களை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுது. டேய் இவன் சொல்றத பார்த்தா எல்லாரும் சிரிப்பா ஊரே சிரிப்பா தான் சிரிக்கும். நானாவது நியாயமா சொன்னேன். அவன் டோல் அதை கண்டுபிடிச்சாங்க. டோல்கட்டு வரைக்கும் போயிட்டாங்க. சரி உள்ளே ஆளலசோன் சத்தம் பெண்கள் குரல் பாத்தியார் குரலும் கேட்டுச்சு லேசா ஆண்டாரு. அழைச்சிட்டு வாங்க. தம்பி அண்ணா என்றைக்கும் இல்லாத நெத்திரை என்று வருகிற தம்பி. என்ன காரணமாக இருக்கலாம்? என்னைக்கு நீ ஒத்தையில வந்தே கூட்டம் நக்கிட்டு போச்சு தம்பி. எம்ஜிஆர் செத்துட்டாரா? கூட பிறந்திட்ட எப்பிரானே என்ன இங்கிருந்து மண்ணை செலிக்கிறது மாதிரி கண்ணே நீ வாத்தா வாடா வரலாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி சொல்லு. இவளுக்கு வேற பாட்டே தெரியாதடா. ரொமான்ஸா பாடி வாசிங்கய்யா. நம்மிடத்துக்கு மேலோகத்திலிருந்து நாரதர் வந்திருக்கிறார். நாரதர் ஆமத்தோய் வரட்டும். வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாமா?
பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க தொழில் இதுக்கு மேல வளரணுமா சுவாமி? எனக்கு ஜாக்கெட் கிடைக்காம தெரியல. தொழில் சிறக்கின்ற மனமாற வாழ்த்துக்கிறேன். அடுத்தபடியாக உங்கள் தங்கச்சி பள்ளி கண்ணு ஓடியாடா அழகு புள்ள வாடா வாடா இளையளங்கிளையே, என்னை தாளாட்டும் இசையே, நீ பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. தெம்மாங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு உன்னை பாராட்ட நீ இல்லையே. அடி கண்ணம்மா பாராட்ட நீ இல்லையே. ஏழேல கிளையே, என்னை தாளாட்டும் இசையே, பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா உங்க அண்ணன் முகரைய பாரு. பாம்பு பிடிக்கிறவன் மாதிரி. சோலை கோயில் தேடி என்னை பார்க்க வந்து விடும். ஒரு பாடு சொல்லித் தரும். ஆடி வெள்ளம் ஓடி வந்து ராகம் சொல்லித் தரும். எந்த ராகம் தீர்த்து விடும். ஆஹா, உலக்குறான். சோலை கோயில் தேடி என்னை பார்க்க வந்து விடும். ஒரு பாடல் அள்ளித் தரும். ஆடி வெள்ளம் ஓடி வந்து ராகம் சொல்லித் தரும். எந்த ராகம் தீர்த்து விடும். நானா பாடுற பாட்டு அந்த திங்கள் அதை கேட்டு. நானா பாடுற பாட்டு அந்த திங்கள் அதை கேட்டு. எல்லாம் நாளை மாறிவிடும், நிலவும் கூட பூமி வரும். எல்லாம் நாளை மாறிவிடும், நிலவு கூட தேடி வரும். ஏலேலகிலேயே, என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. சோகம் எல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா? நல்ல செய்தி சொல்லட்டுமா? அன்பில் இந்த மண்ணை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா? வெற்றி முத்தை அள்ளட்டுமா? ஒத்தையடி பாத அது தேரும் வரும் நாள. ஒத்தையடி பாத அது போகும் இடம் தேட. வரும் நாளை எந்த வாசல் வரும். வசந்தம் என்று பூவில் வரும் நாளை எந்த வாசல் வரும். ஏலேலக்கிளியே, என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. அம்மா, நம்ம இடத்துக்கு சூப்பர் ஃபிகர் யாரு வந்திருக்கு பாருங்க. யார் அவரு? அவர்தான். யாரு பேரு? பெயரை சொல்லலாமா, கணவன் பெயரை சொல்லலாமா? உன் புருஷன் வந்திருக்காரா? அவரே தான். ஏய், கட்டிக்க போறவரு. அவர்தான் கட்டிக்க போறியா நீ? அப்ப இவன் இவெல்லாம் சும்மா இனிஷியல் பிரச்சனைக்கு வச்சிருக்கேன். ஐயே. ஓஹோ, அப்படி ஒன்று இருக்கா? நீ என்ன அப்படியே எப்படி நிக்கிற? நிக்கிற பாரு, பீத்தினி என்ன பையன் மாதிரி. என்ன உனக்கு செய்வன கொள்ளாரா? அம்மா. என்னம்மா? தங்கச்சி சொல்லுங்கண்ணே. நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்காருதா. அப்படியா? ஆமா. அவ புருஷன் சொன்னா அதே எனக்கு இப்படி நடந்து போச்சுன்னு நான் அந்த வருத்தத்துல இருக்கேன். ஏதாவது நடந்துச்சா? மறுபடியும் அதை ரெண்டு பேருக்கு எதுவும் நடந்துச்சா? சரி, அழைங்களை பார்ப்போம். வாங்க சுவாமி.